தேர்தல் ஆணையத்தில் பாஜக தலையிட்டிருந்தால் தற்போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் தான் இருந்திருப்பார் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். சேலம் அருகே கிஜல் நாயக்கன்பட்டியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் பாஜகவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதற்கான பணிகளை துவக்கி வைத்த பி ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலுக்காகவே தமிழ்நாட்டில் CAA சட்டம் அமல்படுத்தப்பட்டது என்று முதலமைச்சர் கூறி வருவதாக குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தில் பாஜக தலையிட்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜக கூட்டணியில்தான் இருந்திருப்பார் எனவும் அவர் தெரிவித்தார். பொன்முடி சட்டம் கொடுத்தது இன்னை வரைக்கும் யாருன்னு போட்டீங்க? பிஜேபி நாம எங்களுடைய ஆட்சியில் நல்லா மந்திரியா பிடிச்சி உள்ளார போடுறாங்கன்னு சொல்றேன். இப்போ என்னாச்சு? இதே தான் எலெக்ஷன் கமிஷன் நாங்க இருந்து தலையிடுறோம். நாங்க அப்படி தலையிடுறதா இருந்தா பழனிசாமி எங்கிட்ட இருந்திருப்பாரு. எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க? அவர் வந்து மாடையில் சொல்லுவார் பாருங்க, தேர்தலில் தனியாக நிற்கும் போது எங்களுக்கு ஒன்றும் பிஜேபி உதவல, நாங்க சட்டப்படி தான் சின்ன வாங்கணும் சொல்லுவாரா இல்லையான்னு பாருங்க. எங்காலும் வேணா சில பேர் நாங்க தானே வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது, இவங்களுக்கு தெரியாது, உச்ச நீதிமன்றம் தெரியாது, கட்சியும் தெரியாது, பிரதமரையும் தெரியாது. எங்க பிரதமர் இதில் தலையிடுறது கிடையாது. அதான் உண்மை. கட்சி விஷயத்திலே தலையிடுறது இல்லை. அவர்